உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். நீர்வளங்களை தூர்வார முதல்வர் ஒதுக்கியதாக சொன்ன நிதி எங்கே? கோவை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கேள்வி. கோவை நஞ்சுண்டாபுரம் நொய்யல் ஆற்றின் ராஜவாய்க்கால், கிளைவாய்க்கால், தடுப்பணைகள் பகுதியில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கிறது. இதனால் அப்பகுதிகள் முழுவதும் துர்நாற்றம் வீசி அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தொற்று நோய்கள், மர்ம காய்ச்சல் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் இது தொடர்பான தகவலின் பெயரில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தவர் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு துர்நாற்றத்துடன் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தவும், மாசடைந்த நீரினை சுத்தப்படுத்தி தரும்படியும் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் பேட்டியின் போது கூறுகையில், கோவையின் நீர்நிலைகளான நொய்யல் ஆறு, ராஜவாய்க்கால், அதனுடனான வாய்க்கால்கள், சங்கனூர் ஓடை ஆகியவற்றை தூர்வார வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை மனுக்கள் மூலம் அறிவுறுத்தியுள்ளதாகவும், ஆனால் இதுவரை அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் இன்று இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. மராமத்து பணிகள் என்று பல கோடி ரூபாய் செலவு செய்வதாக முதல்வர் எடப்பாடி கூறுகிறார். ஆனால் எந்த பணிகளும் மேற்கொள்வதில்லை என்று கூறியவர், நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். இந்த ஆய்வின் போது பொதுக்குழு உறுப்பினர் மாசா முருகன், ஆர் செல்வராஜ், ஆர் கோவிந்தராஜ், சண்முகம், எம் குமார், வாசு, ராஜன், UPS குமார், அக்ரிபாலு, வசந்தகுமார், வாசுகி, தமிழ்ச்செல்வி, தமயந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள். மாநகராட்சி 75வது வட்டம் நஞ்சுண்டாபுரம் மேற்கு புதூர் பகுதியிலே ஒரு சிற்றணை இருக்கிறது. அந்த சிற்றணையினுடைய ஓடை நொய்யலாறாகும். இந்த நொய்யலாறு வெள்ளிங்கிரி மலை அருகிலிருந்து, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அருகிலிருந்து பேரூர் வழியாக, செல்வபுரம் உள்ளிட்ட பல்வேறு நகர்கள் வழியாக இந்த ஆறு சிங்காரல்லூர் குளத்தை நோக்கி சென்று அங்கிருந்து நொய்யலாற்றுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆறாக இந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இது போன்ற ஆறுகள், இது போன்ற ஓடைகள், ராஜவாய்க்கால்கள், நூற்றுக்கணக்கான வாய்க்கால்கள் இந்த மாநகராட்சி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த நஞ்சுண்டாபுரம் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களுக்கு, விவசாயிகளுக்கு, அந்த நிலங்களுக்கெல்லாம் பாசன வசதிக்கு இந்த ஆறு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆற்றிலே அதாவது சாயக்கழிவுகள், அதாவது விஷமாக மாறியுள்ள சாயக்கழிவுகள் மேற்கு பகுதியிலிருந்து ஏதோ ஒரு இடத்துல கலந்து இந்த ஆற்றிலே கலக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நஞ்சுண்டாபுரம் சிற்றணைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறை நிர்வகித்து வருகின்ற அந்த ஆற்றிலே லட்சக்கணக்கான மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கிடக்கின்றன. அந்த பகுதி முழுக்க பிணவாடை அடித்துக் கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 2 தினங்களாக இது போன்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன்கள், அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மீன்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை மாநகராட்சியுடைய அதிகாரிகள்